ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் சிஸ்டத்தில் க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். செகண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராப்ளம் தரமே பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் வந்து இருக்கா அல்லது வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் இருக்கான்னு ஃபஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும். சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து அவங்க வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தரமாட்டாங்க. ஸோ நம்ம அந்த சர்க்யூட் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் இருக்கா அல்லது வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் வந்து இருக்கான்னு வந்து ஃபஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் ஒரே ஒரு மெத்தட் தான். ஸோ இதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து தெரிஞ்சால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் வந்து சில டைம் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் வந்து ப்ராப்ளம் வந்து தருவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்குது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்னால் வந்து கெயினு. ஸோ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜிஎஸ், ஸோ ஒரே ஒரு ஜிஎஸ் மட்டும் தான். ஸோ ஆனால் க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து ஃபீட்பேக் கனெக்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஜிஎஸ். ஸோ சிஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் ஈக்குவல் டு ஜிஎஸ். ஸோ சிஎஸ் டிவைட் பை ஆர்எஸ்னா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து சிஎஸ், இன்புட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ். ஸோ அதை தான் எடுத்து எழுதிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெயின் வந்து டேரெக்டாக வந்து எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ஜிஎஸ்னு எடுத்து எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் லூப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சிஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்னா வந்து கெயின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட ஃபீட்பேக் கனெக்ஷன் பண்ணால் அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகவே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணால் அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டமாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் செகண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் யூனிட்டி ஃபீட்பேக் கூட சொல்லலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் தான் வந்து ஒரு ஃபீட்பேக் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணால் இது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகவே தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். இந்த இதில் வந்து ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட நம்ம ஒரு ஃபீட்பேக் கனெக்ஷன் பண்ணால் அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டமாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக் நான் யூனிட்டி ஃபீட்பேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் யூனிட்டி ஃபீட்பேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கச்சஸ் வந்து இருக்குது. ஸோ கச்சஸ்ன்னு ஒரு வேல்யூஸ் இருந்தால் அது வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் ஈக்குவல் டு ஜிஎஸ் டிவைட் பை 1 + ஜிஹெச். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட அவுட்புட் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டிவைட் பை 1 + ஜிஹெச்எஸ். ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபீட்பேக்னு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் இருந்தால் வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒன்று இருந்தால் வந்து யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். சப்போஸ் வந்து இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து ஒரு ஃபீட்பேக் கனெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கச்சஸ் இருந்தால் நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தால் இந்த இதுதான் ஃபார்முலா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சிஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் ஈக்குவல் டு ஜிஎஸ் டிவைட் பை 1 + ஜிஹெச்எஸ். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்து தரும்போது ஃபஸ்ட் எடுத்து வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நெகட்டிவ் ஃபீட்பேக்னு அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து யூனிட்டி ஃபீட்பேக்காக வந்து தந்திருக்காங்களா அல்லது வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக்காக வந்து தந்திருக்காங்களா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு நெகட்டிவ் ஃபீட்பேக் அல்லது பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், GS/1 + GHS. சப்போஸ் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் GS/1 - GHSன்னு வரும். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட்டி ஃபீட்பேக்காக அல்லது வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக்கான வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக்னா வந்து இந்த இடத்துல ஹெச்எஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல 1 வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட்டி. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CS/RS = GS/1 + GS மட்டும்தான் இந்த இடத்துல வரும். ஸோ கட்சி வந்து வராது. அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CS/RS = GS1 + GHS தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா. ஸோ எதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நான் யூனிட்டி ஃபீட்பேக், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக்னு வந்தால் இந்த ஹெச்எஸ் பதிலாக இந்த இடத்துல 1 வரும். இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து GS மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் = CS/RS = GS. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா GSன்னு இருக்குது. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ் பதிலாக இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். இது வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். ஆனால் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம், இது வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ CS/RS = GS/1 + GS. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் இருக்கிற இடத்துல வந்து 1 இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் ஹெச்எஸ் மட்டும் இந்த இடத்துல வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யூனிட்டி. ஸோ அது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் வந்து 1 இருக்காது, இது நான் யூனிட்டியாக இருக்கும். ஸோ நான் யூனிட்னா பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GS/1 + GS இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடு. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான் இருக்குது, GS மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா GSல வந்து கெயின் சொல்லுவாங்க. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டமாக நான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா GS/1 + GS. ஸோ ஹெச்எஸ் இந்த இருக்கிற இடத்துல வந்து 1ன்னு வரும். ஸோ இதே சர்க்யூட் தான். ஸோ இதே சர்க்யூட் தான் இந்த இடத்துல வந்து 1 மட்டும் வரும். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. சப்போஸ் வந்து நான் யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தால் ஹெச்எஸ்ன்னு வரும். ஸோ அதுதான் ரெண்டு சர்க்யூட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த இடத்துல 1 வரும் யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தால், நான் யூனிட்டினா வந்து ஹெச்எஸ்ன்னு வரும். ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெச்எஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடோட ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னு அவங்களே வந்து தந்துட்டாங்க. சப்போஸ் அவங்க தரலனா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நான் யூனிட்டி சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் யூனிட்டி ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக வந்து GS வேல்யூஸ் தந்திருப்பாங்க, ஹெச்எஸோட வேல்யூஸ் வந்து தந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GSோட வேல்யூஸ் மட்டும் தான் தந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்துக்கு வந்து ஹெச்எஸோட வேல்யூஸ் வந்து எப்பயுமே வந்து 1 தான். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைம் அது பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து என்ன வேல்யூஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா GSோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் = G/1 + G. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் வராது. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூனிட்டி இருக்குது. ஸோ இது யூனிட்டி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்எஸோட வேல்யூஸ் வராது. ஸோ ஹெச்எஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ GSோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10/S. ஸோ இது பார்த்தீங்கன்னா S - 8. ஸோ GSோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல G சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஸோ 10/S - 8 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 + 10/S - 8 வரும். ஸோ இது இதுவும் சால்வ் பண்ணிங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் வந்து கிடைக்கும். ஸோ 10/S + 2 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து ஜியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 10/s-8 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10/s-8 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா s-8 வந்து s-8 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த s-8 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா s-8 + 2 வரும். இது எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஜி. ஸோ ஜியோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10/s-8. ஸோ 10/s-8 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 1+. ஸோ 1 இங்கே எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ ஜியோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10/s-8. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10/s-8 எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த s-8ம் இந்த s-8ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த s-8 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். ஸோ இந்த s-8 இந்த பக்கம் வரும்போது s-8 + 10 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ இந்த s-8ம் இந்த s-8 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா s-8 வரும். ஸோ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ s + 2 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல s + 2க்கு வந்து ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது s = -2. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா 10/s + 2 வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா s + 2 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ s = -2 வருது. ஸோ இந்த -2 பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வந்து ஸோ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா s-2னா பார்த்தீங்கன்னா -2 வந்து இந்த பக்கம் வரும். ஸோ -2 ஸோ லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் வேல்யூஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சப்போஸ் வந்து இந்த இடத்துல +2 இருந்தால் இந்த வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து இது டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேபிள்னா என்ன, அன்ஸ்டேபிள்னா என்ன. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டத்துக்கு வந்து பேசிக் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஓப்பன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஏன் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் வந்து -. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருந்தால் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க லெஃப்ட் சைடு இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருந்தால் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். அப்கமிங் இடையில வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மேலே இருந்தால் வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த இதில் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து 2 மெத்தட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.